ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி ஷோ. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. ரிச் ஆகணும், வெல்த்தி ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்கள் செய்யக்கூடிய நம்பர் ஒன் மிஸ்டேக், ஆக்சுவலி அவங்க பணத்தை சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, மணிக்கு பின்னால் ஓடுவாங்க. ஓகே, அவங்க எவ்வளவு தூரம் மணிக்கு பின்னால் ஓடுறாங்களோ, பணத்தை சேஸ் பண்ணுறாங்களோ, அவ்வளவு தூரம் மணி இல்லைன்னா பணம் அவங்கள விட்டு ஓடி போயிட்டு இருக்கும். நீங்கள் பணத்தை துரத்தாமல் பணம் உங்களை நோக்கி வர எப்படி நீங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ணலாம், ரிச்னஸ்ஸை வெல்த்தை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், இது ஒரு மேஜர் சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே, எல்லா வெல்த்தையுமே அடைய முடியும். ஓகே, அதுதான் டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெண்டு காரியம் பார்க்கலாம். எதனால் நீங்கள் பணத்தை துரத்தக்கூடாது, சேஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, எப்படி பணத்தை உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ண வைக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட், எதனால் பணத்தை துரத்தக்கூடாது, எதனால் நீங்கள் சேஸ் பண்ணக்கூடாது. நம்பர் ஒன், நீங்கள் பணத்தை சேஸ் பண்ண துவங்கும்போது, துரத்த துவங்கும்போது யூ பிகம் கிரீடி. உங்களுக்குள்ளால ஒரு கிரீடினஸ் வர அதிக வாய்ப்புண்டு. கிரீடினஸ் மீன்ஸ் ஒரு பேராசை. நம்ம நிறைய இடங்களில் படிச்சிருக்கோம். புத்தா சொல்லியிருக்காரு, பைபிளில் சொல்லியிருக்கு, பேராசை பல சிக்கல்களை உங்களை கொண்டு மாட்டிவிடும். ஓகே, கிரீடினஸ். இந்த கிரீடினஸ் வர்றதுனால தான் நிறைய ட்ராப்பில் மக்கள் விழுந்து போகிறாங்க. ஆக்சுவலி கேம்பிளிங், ஆன்லைன் ட்ரேடிங், இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டில் உள்ள டெய்லி ட்ரேடிங், இல்லைன்னா சில மக்களை நம்பி ஏமாறுவது. நீங்கள் 1 lakh தந்தா 1 crore நாங்கள் மாற்றி தருவோம். அந்த மாதிரி ட்ராப், ஒரு பேராசை உங்களை நிறைய மிஸ்டேக் செய்ய தூண்டும். அன்வர்தி எக்ஸ்பெக்டேஷனுக்கு உங்களை கொண்டு போய்விடும். ஓகே, நீங்கள் ட்ராப்ஸில் ஃபாலோ ஆவீங்க, இருக்க மணியை கூட நீங்கள் லூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். ஸோ அதனால தான் மணி உங்களை விட்டு ஓடி போகிறது. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் டூ, when you சேஸ் மணி, நீங்கள் பணத்தை சேஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி மணிக்கு மேலே இருக்குது. இது என்னத்தை கொண்டு வரோம்னா, நீங்கள் கம்ப்ளீட் உங்கள் ஃபோக்கஸையும் பணத்துக்கு மேலே வைக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரைஸ் ஆகும். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ரைஸ் ஆகும்போது டிஸப்பாயின்மெண்ட்ஸும் கூடும். ஓகே, எனக்கு இவ்வளவு பணம் வேணும், அவ்வளோ பணம் வேணும், அவங்களுக்கு இருக்க, எனக்கு இது மல்டிப்ளை ஆகலையே அப்படி நீங்கள் கூடுதல் எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது அது டிஸப்பாயின்மெண்ட்ஸை கொண்டு வரும். அந்த டிஸப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்குள்ளால ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். ஓகே, நெகட்டிவ் எனர்ஜி அது ஒருவேளை ஒரு அன்சைட்டியாக இருக்கலாம், ஒரு ஃபியராக இருக்கலாம், ஒரு அன்ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு டிஸ்பயராக இருக்கலாம். அதாவது எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்குமா, எனக்கு என்னைக்கு கிடைக்கும், நான் என்னைக்கு பணக்காரன் ஆவேன், நான் ஃபெயில் ஆகி போகிறேனே, அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வைப், நெகட்டிவ் எனர்ஜி அது பணத்தை உங்களை விட்டு ஓடி போக தூண்டும். ஓகே, எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி, தேங்க்ஃபுல்னஸ், இருக்கிறதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருப்பது, ஹாப்பியாக இருப்பது, பணம் வரும், நான் வெயிட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பேஷியன்ஸோடு இருப்பது, இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியும் வைப்பும் தான் பணத்தை உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ரீசன்ஸ் ஆக்சுவலி சைக்காலஜிக்கல் ரீசன். சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு நீங்கள் ஒரு புக்கு படிச்சிருப்பீங்க. மணி ஆர் வெல்த் அண்ட் சைக்காலஜி ஆர் வெரி மச் கனெக்டட். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தால் கொஞ்சம் வருஷங்களா, இல்லைன்னா இப்போது நீங்கள் பணத்துக்கு பின்னாலே ஓடக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால், சேஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால், ஆனால் நீங்கள் எவ்வளோ சேஸ் பண்ணி பணம் உங்ககிட்ட வரல அப்படின்னா அதுக்கு இன்னொரு அனாலஜி நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணும், இதை மாற்ற நீங்கள் என்ன பண்ணணும். யூஸ்வலி நீங்கள் ஒரு பேர்டை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு பேர்டு இல்லைன்னா உங்கள் வீட்டில் உள்ள ஹென், கோழி, நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இங்கே ஒரு கோழியை பிடிக்கணும், எதுக்கோ கோழியை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ்வலி என்ன பண்ணோம்னா கோழியை விரட்டிகிட்டே போவோம், சேஸ் பண்ணுவோம்.
நமக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு தூரம் சேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த கோழி உங்களை விட்டு ஓடி போயிட்டே இருக்கும். பிடிக்கவே முடியாது. ஒரு கோழியாக இருக்கலாம், ஒரு பேர்டாக இருக்கலாம், ஈவன் டாகாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கவ்வாக இருக்கலாம். நம்ம எவ்வளோ விரட்டுறோமோ அவ்வளவு அது நம்மளை விட்டு ஓடி போயிட்டே இருக்கும். ஓகே, அது நம்ம சில டைமில் பிடிக்க மாதிரி போகும், ஆனால் லாஸ்ட் மொமெண்டில் அதை நம்மளை எலூட் ஆகி போகும், ஒழுகி போகும், நம்மளை விட்டு எப்படியோ மாய்ந்து போகும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். இந்த ஃபஸ்ட்டு 2 காரியங்களும் செய்யும்போது இதுதான் ஆக்சுவலி நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பேர்டை விரட்டும் போது என்ன பண்ணுறோமோ அது ஓடிட்டே இருக்கு, ஒரு வழியும் இல்லை. அதுக்கு பிறகு நம்ம ஒரு காரியம் பண்ணுவோம். ஆக்சுவலி நம்ம ஒரு இடத்துல நிற்போம், நமக்கு புரியுது, ஓகே நம்ம எவ்வளோ விரட்டுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ தூரம் அந்த பேர்டு நம்மளை விட்டு ஓடி போகும். ஸோ அதனால் இப்போ தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, விரட்டக்கூடாது, நம்ம நிற்கணும். நம்ம நின்னாதான் அட்லீஸ்ட்டு கோழி பேர்டு அந்த இடத்துலையாவது நிற்கும், அட்லீஸ்ட் ஓடி போகாமல் அந்த இடத்துலையாவது நிற்கும். ஓகே, 5 கிலோமீட்டர்ஸ் இங்கே வந்தாச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி லைக் தட் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் பணத்துக்கு பின்னால் ஓடி ஓடி டயர்டாகி போயிருந்த ஒரு ஆளாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டாப் தேட். பணத்தையே ஃபோக்கஸாக வச்சு பணத்துக்கு பின்னால் ஓடக்கூடிய அந்த ஸ்டெப்பை நிறுத்துங்க. ஸ்டாண்ட் ஸ்டில். உங்கள் கிட்ட இருந்து ஒழுகி ஓடி போயிட்டு இருந்தா உங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்கும், ஆனால் கையில் நிற்காமல் ஓடி போயிட்டு இருக்கும். வந்ததை விட பல மடங்கு எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கும். ஓகே, அப்படி ஓடி போயிட்டு இருந்த பணம் அட்லீஸ்ட் அந்த செலவாவது இப்போ உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். நீங்கள் ஸ்டாண்ட் ஸ்டில், பி ஹாப்பி. ஓகே, அந்த சேசிங்கை விடுங்க, ஃபோக்கஸை விடுங்க, பணத்துக்கு மேலே உள்ள ஃபோக்கஸை விடுங்க, பணத்துக்கு மேலே உள்ள எக்ஸாஜரேட்டட் திங்கிங்கை விடுங்க. ஸ்டாண்ட் ஸ்டில், பி காம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ பணம் ஏர்ன் பண்ண, ரிச்சாக, வெல்த்தியாக நான் என்ன பண்ணணும், பணத்தை உங்களுக்கு நேராக நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும். அது முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதில் சைக்காலஜியும் உண்டு, லைஃப் பிரின்சிபிள்ஸும் உண்டு, எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம திரும்ப அந்த அனாலஜிக்கு போவோம். ஆக்சுவலி கோழியை விரட்டிகிட்டே போனால் அது ஓடி போயிட்டு இருந்து, நம்ம ஒரு இடத்துல நின்னோம், ஸ்டாண்ட் ஸ்டில். அப்போ கோழியும் அந்த டென்ஷன் எல்லாம் விட்டு காமாக அதே இடத்துல நின்றுது. நம்மளை இன்னும் ட்ரஸ்ட் பண்ணலை. இன்னும் நம்ம ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தாலும் திரும்பவும் அது ஓடும். அது கேர்ஃபுல்லாக நிற்குது, அலர்ட்டாக நிற்குது. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் திரும்ப ஒரு ஸ்டெப்பு கூட முன்னால் வைக்காமல் நீங்கள் கோழியை உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஏதோ ஒன்று கோழிக்கு ஆஃபர் பண்ணணும். யூ ஹாவ் டு கிவ். இந்த பேர்டுக்கு இல்லைன்னா கவுவுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று கொடுக்கணும். யூஸ்வலி நீங்கள் அதை சாப்பிட ஏதாவது கொடுப்பீங்க, தீவனம். ஓகே, ஒரு கவ்வாக இருந்தால் நீங்கள் ஒரு பிரான்ச், ஒரு தீவனம், மேபி ஒரு க்ரீன் பிரான்ச், க்ரீன் லீவ்ஸை காட்டுவீங்க. ஓகே, ஸ்லோலி கொஞ்ச நேரம் அது உங்களை ட்ரஸ்ட் பண்ணாது, தென் ஸ்லோலி இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் யூ. அது உங்களை நோக்கி வர துவங்கும். இதில் ஒரு பயங்கரமான லைஃப் பிரின்சிபிள், ஈக்கனாமிக் பிரின்சிபிள் இருக்குது. வாட் இஸ் தட் பிரின்சிபிள்? கிவிங், ஆஃபரிங். ஓகே, பணத்தை உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு கிவ் சம்திங். அந்த கிரேட் பிரின்சிபிள் என்னன்னா, கிவிங் ஈக்குவல்ஸ் ரிசீவிங். பைபிளில் ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்லுவார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவுனால அளக்குறீங்களோ அந்த அளவுனால உங்களுக்கு அளக்கப்படும். அப்படி பைபிளில் ஒரு வேர்ஸ் வரும். ஸோ யூ cannot அட்ராக்ட் மணி வித்தவுட் கிவிங். கொடுக்காம வாங்க முடியாது. வித்தவுட் கிவிங் தேர் இஸ் நோ ரிசீவிங். இல்லைன்னா கிவிங் ஈக்குவல் டு ரிசீவிங். அப்போ நம்ம கொடுக்கணும். எப்படி அந்த பேர்டுக்கு அந்த கவுக்கு ஆஃபர் பண்ணுறோமோ கொடுக்குறோமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். கொடுக்கும்போது மணி உங்களை நோக்கி வரும். இப்போ ஒரு கொஸ்டின் வரும், நான் என்ன கொடுக்கணும்? இப்போ பணம் கொடுக்கணுமா? பணம் எடுக்கணும்னா பணம் கொடுக்கணும்னா வாட் யூ ஹாவ் டு கிவ் இஸ் யூ ஹாவ் டு கிவ் வேல்யூ. இங்கே எதை கொடுக்கணும்?
மதிப்பு கொடுக்கணும், வேல்யூ கொடுக்கணும். எப்படி வேல்யூ கொடுக்க முடியும்? யாருக்கு கொடுக்கணும்? த சொசைட்டி. உங்களுக்கு மணி யார் தர முடியும்? அனிமல்ஸ் உங்களுக்கு மணி தராது, ஹியூமன் பீயிங்ஸ் தான் உங்களுக்கு மணி தர முடியும். ஸோ யூ ஹாவ் டு கிவ் வேல்யூ டு அதர் ஹியூமன் பீயிங்ஸ். சொசைட்டிக்கு, இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு, மக்கள் வேல்யூன்னு நினைக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யும்போது, அடுத்தவங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கும்போது பணம் உங்களை நோக்கி வரும். உங்களை தெரியாமலே வரும். நீங்கள் சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேல்யூ ஒரு சர்வீஸாக இருக்கலாம், அந்த வேல்யூ ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், அந்த வேல்யூ ஈவன் ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வேல்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு பணம் வரும். எந்த மாதிரி வேல்யூ கொடுத்தா கூடுதல் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் 2-3 திங்ஸ் ஆக்சுவலி. எந்த வேல்யூ ரொம்ப ரேராக இருக்கும், சம்டைம்ஸ் அந்த மாதிரி வேல்யூ கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை, அதுக்கு ஒரு பர்டிகுலர் டிமாண்ட் இருக்குது, இந்த வேல்யூ ரேராக இருக்குது, நீங்கள் மட்டும்தான் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஹை வேல்யூ இருக்கும். இல்லைன்னா ஒரு வேல்யூக்கு மார்க்கெட்டில் நிறைய டிமாண்ட் இருக்குது. மேக்ஸ் டியூஷன், நீங்கள் டியூஷன் எடுக்கணும் மேக்ஸுக்கு, அந்த இடத்துல வேறு ஆளே இல்லை, நிறைய பேருக்கு அது தேவைப்படுது. அப்படின்னா நீங்கள் ஒரு ஹை ஃபீ டிமாண்ட் பண்ணுவீங்க. ஸோ மெனி பீப்புள் கம் அண்ட் ஆக்சுவலி லேர்ன் ஃப்ரம் யூ. ஓகே, அதாவது நிறைய டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ, அது ஒரு ஹை வேல்யூ ப்ராடக்டாக இல்லைன்னா சர்வீஸாக இருக்கலாம். அதுபோல் ஒரு ஹைலி ஒர்த்ஃபுல்லான ஒரு வேல்யூ, அதாவது அந்த வேல்யூ எப்படி ஹைலி ஒர்த்ஃபுல்லானு கண்டுபிடிப்பது? ஆக்சுவலி நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, அது பீப்புளோட லைஃப்பை சேவ் பண்ணுது, அவங்க அவங்க உயிரை காக்கக்கூடிய ஒரு வேல்யூன்னா, ஸோ இட் வில் பி ஹைலி ஒர்த்ஃபுல். ப்ராடக்டாவோ சர்வீஸாவோ ஒரு கான்டென்ட்டாவோ இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மே பி, நீங்கள் வேல்யூ கொடுக்கும்போது தான் அந்த வேல்யூ எப்படிப்பட்ட வேல்யூ, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, ஓகே, எவ்வளோ ஒர்த்தான வேல்யூ, எவ்வளவு குவான்டிட்டி கொடுக்குறீங்க, அதை டிபெண்ட் பண்ணி உங்களோட வெல்த், உங்களோட இன்கம் இருக்கும். ஓகே, ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், அதுதான் நான் முதல்ல சொன்னது. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு காரியம் செய்யும்போது, வெல்த்துக்கு பின்னால், மணிக்கு பின்னாலே ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கும்போது, ஒரு க்ரீடினஸ் உங்களை ஆக்கியபை பண்ணும். நீங்கள் க்ரீடினஸ் உங்களை ஆக்கியபை பண்ணும்போது தான் நீங்கள் பேசிக் பிரின்சிப்பிளை மறப்பீங்க. அதாவது கிவிங் ஈக்குவல்ஸ் ரிசீவிங். நம்ம ஏதோ ஒன்று கொடுக்கும்போது தான் அதுக்கு பதிலாக நமக்கு மணி வரும், அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக மறந்து போவீங்க. அதனால தான் யாராவது சொன்னால் 1 lakh தந்தா நான் 1 கோடியை தரேன் அப்படி சொன்ன உடனே கொண்டு கொடுப்பீங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி அப்சர்டு. இந்த வேல்யூவுக்கும் அவங்க தரலான்னு ப்ராமிஸ் பண்ண அமௌண்ட்டுக்கும் எந்த ஒரு ரீசனபிள் பிரின்சிப்பிளும் அதுக்கு பின்னால் இல்லை. இன்ஃபேக்ட் விதவுட் கிவிங் யூ கேன் நாட் ரிசீவ் எனிதிங் இன் லைஃப். அதுதான் எக்கனாமிக் ஃபீல்ட்லையும். நம்ம ஒன்றும் கொடுக்காம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நான் என்ன வேல்யூ கொடுக்க முடியும், என்கிட்ட கொடுக்க என்ன வேல்யூ இருக்குது. மேபி இன் யுவர் டேலண்ட், உங்கள் டேலண்டில், உங்களுக்குள்ளால் உள்ள எபிலிட்டிஸில், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை யூஸ் பண்ணி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை யூஸ் பண்ணி, ஓகே, மேபி கேன் யூ கிவ் எ கான்டென்ட், கேன் யூ கிவ் எ சர்வீஸ், கேன் யூ கிவ் எ ப்ராடக்ட். இல்லைன்னா ஒரு ஜாப் ஓனாக செய்வது மட்டும் இல்லை. ஆக்சுவலி ஒரு கம்பெனியில் நீங்கள் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, உங்கள் அதே கிரேடில் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோக்ராமாக மேபி. அப்போ அந்த ப்ரோக்ராமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி அடுத்தவங்களோட கூடுதல் வேல்யூபிள் பர்சனாக இருக்க முடியும்? கூடுதல் வேல்யூபிள் பர்சனாக இருக்கணும்னா கூடுதல் வேல்யூ கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்க முடியும். எப்படி நீங்கள் பெட்டர் ப்ரோக்ராமிங் ரைட் பண்ண முடியும், இல்லைன்னா எப்படி நீங்கள் பல சொல்யூஷன்ஸை, அவங்க கொடுக்காத சொல்யூஷன்ஸை கொடுக்க முடியும், இல்லைன்னா எப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக அதை செய்ய முடியும். சம்ஹவ் நீங்கள் அடுத்தவங்க கொடுக்கிறத விடவும் சிறப்பான வித்தியாசமான ஒரு வேல்யூவை கொடுக்கும்போது, ஸோ யூ பிகம் வேல்யூபிள். உங்களுக்கு ஈஸியாக ப்ரமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு பெட்டர் சேலரி ஆஃபர் பண்ணுவாங்க இந்த கம்பெனிலேயோ, இல்லைன்னா
அடுத்த கம்பெனிலேயோ. ஸோ த பேசிக் பிரின்சிபிள் இஸ் கிவிங் வேல்யூ. எந்த மாதிரியான வேல்யூ நீங்கள் கொடுக்குங்க இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் வெல்த் யூ கிரியேட். நீங்கள் வேல்யூ கொடுக்கும்போது ஒரு வேல்யூபிள் பர்சனாக மாறுவீங்க. நீங்கள் வேல்யூபிள் பர்சனாக மாறும்போது உங்கள் ஈச் செகண்ட் ஏர்ன்ஸ் மோர் மணி. அங்கே தான் டைம் இஸ் ஈக்குவல் டு மணியாக வெல்த்தாக மாறுவது. நீங்கள் ஒரு ஹைலி வேல்யூபிள் பர்சனாக மாறும்போது தான் உங்கள் டைம் உங்கள் ஒவ்வொரு செகண்டும் வேல்யூபிளாக மாறுது. அந்த வேல்யூ ஒரு ஹை லெவல் என்டர்டெயின்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அடுத்தவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறது கூட ஒரு வேல்யூ தான் ஆக்சுவலி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கிறீங்க என்ன வேல்யூ உங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் அதை ஜீரோ இன் பண்ணுறீங்க, அதை ஷார்ப்பன் பண்ணுறீங்க, அதை அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஒரு காரியம் ரொம்ப முக்கியமானது, உங்கள் ஃபோக்கஸ் மணியிலேருந்து திரும்பி கம்ப்ளீட்லி உங்கள் ஃபோக்கஸ் வந்து உங்கள் வேல்யூவில் திரும்புது. கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் வேல்யூ, கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கிவ். என்னால் என்ன கொடுக்க முடியும், எவ்வளவு சிறப்பாக கொடுக்க முடியும், எவ்வளவு கூடுதல் கொடுக்க முடியும், என்னால் எந்த சிறந்த வேல்யூ கொடுக்க முடியும், அதை எவ்வளவு சிறப்பாக கொடுக்க முடியும், அது எவ்வளவு கூடுதல் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு மணியும் வெல்த்தையும் கொண்டு வரும். ஸோ மணி உங்களுக்கு வர துவங்கியாச்சு இப்போது. ஓகே, கூடுதல் மணி உங்களை வந்தடையும் இந்த ஸ்டேஜில். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்? வரக்கூடிய மணியை நீங்கள் பல இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவது. ஓகே, மல்டிபிள் இன்கம் ரிசோர்ஸஸை க்ரியேட் பண்ணுவது. கோல்டில் இருக்கலாம், அது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம், அது பிஸ்னஸில் இருக்கலாம். இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களை தெரியாமலேயே மணியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் பாக்கெட்டில், உங்கள் கிச்சியில், உங்கள் ட்ரெஷர் ஹவுஸில் மணி வந்துட்டே இருக்கும். ஸோ பேசிக் பிரின்சிபிள், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மணி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கிவிங், ஆஃபரிங் வேல்யூ டு த சொசைட்டி. யூ வில் பிகம் எ வெல்தி பர்சன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ ஒரு ஹைலி வேல்யூபிள் வீடியோவாக இருக்கும், ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். உங்களில் நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு ட்ராமேட்டிக் சேஞ்சை உருவாக்குவதாக இருக்கணும். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, இங்கிலீஷ் லேர்னிங்கான சேனல், ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். ஓகே, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.